தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது அதே பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. இது ஆழ்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் தென் தமிழகத்தை நோக்கி வலுவிழக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் இது வலுவிழப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்பொழுது அந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வட சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எந்த ஒரு மீனவர்களும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். அடுத்த அறிவிப்பும் வரும் வரை மீனவர்கள் மீன் பிடிப்பதை தவிர்க்க வேண்டும். அதாவது இன்று, நாளை, நாளை மறுநாள் இந்த 3 தினங்களும் மீனவர்கள் கடலுக்கும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை இயக்குனரும் எச்சரிக்கை அளித்திருக்கிறார். அதே போன்று வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை அளித்திருக்கிறது. அதே போன்று இந்த தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் இன்றைய தினம் தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்கள் பரவலான ஒரு மழையை பெற்று வருகிறது. வட தமிழகம், தென் தமிழகம், மேற்கு தமிழகம், உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் என இந்த மழையானது பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழையை கொடுத்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் தற்பொழுது ஒரு சில நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. மற்ற ஒரு சில நீர்நிலைகள் பார்த்தோமெனால் 70-80% நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிறது. அதே போன்று செம்பரம்பாக்கம் அணை பார்த்தோமெனால் தற்பொழுது 80% கொள்ளளவை எட்டியிருக்கிறது. மொத்த கொள்ளளவு என்று பார்த்தோம்னால் 24 அடி. ஆனால் தற்பொழுது வரை 22 அடி நீரையானது எட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வரக்கூடிய தினங்களில் மழை தொடர்ந்து பெய்தால் செம்பரம்பாக்கம் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை முதலே பார்த்தோம்னால் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையிலும் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையானது தற்பொழுது பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது.